அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. துன்பத்திலும் பொறுமையாக இருக்கணும். இதை பற்றி அல்லாஹ் தாலா என்ன சொல்லி இருக்கிறான் அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். யா ஐயுஹல்லதீன ஆமனுஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாத்தி அப்படின்னா தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் உதவி தேடுங்கள் அப்படின்னு அர்த்தம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஏதாவது மனசு சஞ்சலம் படும்படியான விஷயங்கள் நடந்துச்சு அப்படின்னா அவங்க தொழுகையின் பக்கமே அதிகமாக கவனத்தை செலுத்துவாங்க. அப்புறம் பொறுமையை மேற்கொள்ளுவாங்க. இதை பற்றி ரசூலுல்லாஹ் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, அல்லாஹ் தாலாவுடைய உண்மையான அடியாருக்கு அல்லாஹ் தாலாவுடைய சமூகத்தில் மிகவும் உயர்ந்த அந்தஸ்து எழுதப்பட்டிருக்குது. அந்த அந்தஸ்து அவனுக்கு கிடைக்கணும் அப்படின்னா அவனுடைய நற்செயல்களால் மட்டும் கிடைக்காது. அல்லாஹ் தாலா அவனை சோதிப்பான். எப்படின்னா உடல், செல்வம், குழந்தைகள் இதை எல்லாத்தையும் கொண்டுமே சோதிப்பான். அந்த சோதனையிலையும் அவன் உண்மையான அடியான் வெற்றி பெற்றுவான். வெற்றி பெற்றதுக்கப்புறம் இந்த அந்தஸ்து அல்லாஹ் தாலாவால் அங்கீகரிக்கப்பட்டு அவனுக்காக எழுதப்பட்டுரும் அப்படின்னு ரசூல்லா சொல்கிறாங்க. இதை பற்றி விவரமாக சொல்கிறாங்க. ஏதாவது துன்பம் நிகழ்ந்துச்சு அப்படின்னா முதல்ல இஸ்திக்ஃபார், அதாவது பாவ மன்னிப்பு கேட்கணும். அப்புறம் தொழுகையில் ஈடுபடணும். அப்புறம் பொறுமையை மேற்கொள்ளணும். அப்புறம் அல்லாஹ் தாலா கிட்ட துஆ செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்புறம் அல்லாஹ் தாலாவுடைய கிருபையினால் அந்த துன்பமும் நீங்கிரும். அப்படி இல்லைன்னா அதுக்கு பகரமாக மறுமை நாளில் உயர்ந்த அந்தஸ்திற்கும் அப்புறம் மன்னிப்பு கிடைக்கிறதுக்கும் அது காரணமாக இருக்கும் அப்படின்னு ரசூல்லா சொல்கிறாங்க. அப்புறம் ஒரு இறை நம்பிக்கையாளருக்கு ஏதாவது வலி அல்லது துன்பம் அல்லது நோய் இல்லை ஏதாவது கவலை இந்த மாதிரியான விஷயங்கள் மனசில் சின்னதாக நமக்கு தோணக்கூடிய மனவேதனை இந்த மாதிரியான விஷயங்கள் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதுக்கு பகரமாக அவங்களுடைய பாவங்களில் சிலதை அல்லாஹ் தாலா மன்னிக்காமல் இருக்க மாட்டான் அப்படின்னு ரசூல்லா சொல்லியிருக்கிறாங்க. நம்மளுடைய உலக வாழ்க்கையில் உலக ஆசைகளையும் எதிர்பார்ப்புகளையும் எந்த அளவு குறைச்சிக்கிறோமோ அந்த அளவு துன்பமும் கவலையும் நமக்கு குறைஞ்சிரும். பல துன்பங்கள் வருவதற்கு காரணமாக இருக்கிறதே நம்மளுடைய பாவங்கள் தான். அதனால் அதிகமாக பாவ மன்னிப்பு தேடணும். நெருக்கடிகளை அது தூரமாக்கும். மன துயரத்திற்கு மருந்து அல்லாஹ் தாலாவை தவிர ஆதரவாளன் யாரும் இல்லை. அதனால் நம்ம நாடியது நடக்கலையே அப்படின்னு ஏங்கிறத விட்டுட்டு அல்லாஹ் தாலா நாடியது நடந்துருச்சு, அதில் நல்லது இருக்கும் அப்படின்னு நினைக்கணும். நிச்சயமாக அல்லாஹ் தாலா நமக்கு உதவி செய்வான் அப்படின்னு நம்பிக்கையோடு இருக்கணும். இதுதான் ஒரு இறை நம்பிக்கையாளருக்கு இருக்க வேண்டிய பண்பாக இருக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். இதுபோல் செய்திகளை தொடர்ந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.